அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை செய்ய மிஸ் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சாதத்துலலாம் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். திரும்ப எல்லோரும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரெசிபிக்கு பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வெண்டைக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி சின்னதாகவும் கட் பண்ணாமல், இந்த குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரி பெருசாகவும் கட் பண்ணாமல், பாருங்கள் இந்த அளவுக்கு மீடியமாக எல்லாத்தையும் நல்லா சமமாக நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி ரெடியாக இருக்குது. பாருங்கள், கடாயில் வந்து 2 ஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் வதங்குறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணும். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வதங்க விடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த வெண்டைக்காய். நல்லா இந்த உப்பு மஞ்சள் பொடியோடு சேர்த்து வெண்டைக்காய் வந்து அந்த பக்கம் வதங்குறதுக்குள்ளே பாருங்கள், நம்ம இந்த பக்கம் வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். இப்போ இந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு இதில் நம்ம 1/2 ஸ்பூன் வெந்தயம், இதோட கூட வந்து 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து வரமிளகா தான், அதனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் பச்சரிசி, அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு பைண்டிங்காக தான். இப்போ இதோட கூடவே பாருங்கள், நல்லா ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுக்க வேண்டிதான். எல்லாமே நல்லா வறுபடணும். எள்ளுலாம் வந்து நல்லா வெடித்து வரணும். அதே மாதிரி வெந்தயமும் வந்து நல்லா செவக்க வறுபடணும். அதனால் அடுப்பை வந்து நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டுருக்கு. எள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி வெடிச்சு வருது அப்படின்னு. இந்த டைமில் வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இங்கே அதே பேன்லேயே வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அந்த சூட்டிலே அப்படியே ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே நம்ம வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே வதக்கிக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. அது எல்லாமே ஆறுறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுது. இந்த டைமில் வந்து லெமன் சைஸ் புளியை கரைச்சி பாருங்கள், ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இந்த மாதிரி புளி தண்ணியை ரெடியாக வச்சுருக்கோம். நல்ல கெட்டியான புளி தண்ணியை நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த புளி தண்ணியிலே வந்து இந்த வெண்டைக்காய் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே கூலாக எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த வெந்தயம், எள்ளு, ஜீரகம், வரமிளகாய் இதனாலே நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதோட கூடவே நம்ம வறுத்து வச்ச அந்த தேங்காயை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து அரைச்செடுக்க போகிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு விழுதாக அரைச்சாச்சு. நல்லா வாசனையாக இருக்குது இந்த மசாலா பேஸ்ட்டே. இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் வந்து இந்த புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிச்சிடுது. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச இந்த விழுதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டியதான். விழுது வந்து நல்லா சேர்ந்து வரணும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இப்போ இதில் கொஞ்சம் வெல்லத்தையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்க வேண்டியதான். எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். ஏன்னா தேங்காயெல்லாம் வறுத்தரைச்சி போட்டனால ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரதுக்குள்ளே இங்கே பக்கம் தாளிச்சிடலாம். அதே கடாயிலே பாருங்கள், நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்தாலே ஒரு கூடுதல் டேஸ்ட்டு தான். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனோடனே ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்தது கொஞ்சமாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இங்கே எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகிடுது. இங்கே பாருங்கள், தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்துடுது. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வதங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம். இந்த விழுதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்க்கலை. அதனால் அதுக்கு இப்போ உப்பை சேர்த்துட்டு இப்போ தாளித்ததையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் எள்ளு கறி ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுது. வெண்டைக்காய் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எள்ளோட ஸ்மெல், அரைச்சி விட்டது எல்லாமே சேர்ந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்தது அவ்வளோ அரோமாலாம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இது வந்து நீங்கள் சாதத்துலலாம் கலந்து சாப்பிடலாம். டிஃபனுக்கெலாம் கூட சைட் டிஷ், சப்பாத்தி அதுக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.